நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு வந்து செம்ம உஷாருங்க. ஏன் எதனால இப்படி விஜய் பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, விஜய் விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இப்ப பாசத்துல இருந்து கேரிங் எல்லாமே அருமையா இருக்கு. ஆனா இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி செய்த சூழ்ச்சிகள், அவங்க செய்த வலையில விரிச்ச வலையில நம்ம மல்லி மாட்டிக்கினாங்க. இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுன்றது வாய்ப்பு இல்லை. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனது அச்சு போனது போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டு இதவே பிடிச்சி நம்ம தொங்கி இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லைங்க. அதனால அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுதான் இப்ப காய் நகர்த்தின்னு இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. ஆனால் நம்ம மல்லி இருந்துன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், இந்த கேஸ் வந்து எப்படி செல்லுபடியா, அது எப்படி அவங்களுக்கு இந்த யோசனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூஸில் ஓடினு இருக்கு. அந்த சமயத்தில் தேவையில்லாத ஒருத்தர் மேலே பழி போட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஆள் சர்ச்சை வச்சு இவங்க பேசுறதுனால அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் போட்டவங்க மேலேயே 3 மாசம் ஜெயில் தண்டனை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவாசின்னு வந்துச்சு. ஏமா இவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இவங்ககிட்ட ஆதாரம் இருந்திருந்தா அப்பவே விஜயை பிடிச்சி ஜெயிலில் போட்டு இருப்பாங்களே. இப்ப நம்ம விஜய் பிரிக்கிறதுக்கோசம் தான் இந்த மாதிரி சதி திட்டம் தீட்டின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ மல்லி இப்பயாவது யோசிக்க ஆரம்பிச்சு அந்த மண்டையை திறந்திய இனிமையாவது யோசிச்சு எப்படி விஜய் கூட சந்தோஷமா வாழலாம். தேவையில்லாம விஜய் விட்டு போறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை, விஜய் விட்டு போறதுனால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்க போறதில்ல அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லி இனிமே சேர்ந்து வாழ்ந்தா சொர்க்கமே என்றாலும் அது விஜய் மல்லி போல வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இனிமே பயணம் அவங்களுக்குள்ள தொடங்கும். அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா, தவறான முடிவு மூலியமா பாபு கிட்ட போய் விஜயை பத்தி இருக்கிறது இல்லாத சொல்லி, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ரொம்ப ஓவரா போயின்னு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தினே இருக்கீங்க, என்னதான் நினைச்சுன்னு இருக்கீங்க மனசுல, இதுக்கு மேல என் தங்கச்சி பக்கம் இது வந்தீங்க அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிடும், உங்க புள்ளிய கூட்டின்னு ஒழுங்கு மரியாதை கிளம்பிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு அந்தபடி வார்த்தையை விட்டுறாங்க. உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் பூடியில சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மனசுக்குள்ளே பாட்டு பாடினு இருக்காங்க. என்னடா சொல்றது எதிரா சொல்றது, நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே ஒரு பக்கம், நாம இருந்த கஷ்டத்து மேல கஷ்டம் அனுபவிச்சுன்னு இருக்கோம். எல்லாமே யாருக்காக? என் விஜய்க்காக. என் விஜய் வெண்பா சந்தோஷமா இருக்குன்றதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் புரியாது, என்ன தவறா நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா நம்ம விஜய் கரெக்டா தான் நினைச்சுன்னு இருக்காங்க. மல்லி ஏதோ ஒரு சூழ்ச்சியில் மாட்டிருக்கா. மல்லிய ரொம்பவே உன்னிப்பா வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே ராஜேஸ்வரி கிட்ட பேசுறது, ராஜேஸ்வரி என்ன சொன்னா ஏன் சொன்னான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரிக்கு போட்டு உடனே உண்மையெல்லாம் வாங்கிறாரு. இதுக்கு மேல பிரச்சனை இல்லைங்க, நம்ம மல்லி ஜெயிச்சுட்டாங்க, இனிமே மல்லியோட கை ஓங்கும், நம்ம விஜயோட கை தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் டைலாக் நம்ம சொல்லி ஆகணும். வேற கான்செப்டிங் இல்லைங்க. சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா எதுன்னு தெரியல, ஏதோ மிகப்பெரிய ஒரு பூதம் ஏதோ வந்திருக்கு போல. நிறைய பேர் அங்க தேடினே இருக்காங்க. அப்படியே லைட் அடிச்சுன்னு, டார்ச் லைட் அடிச்சுன்னு இங்கிருந்து உங்களுக்கு கட்டினா சரியா தெரியும். அதை பாத்தீங்களா, அங்க பாத்தீங்களா, 1 2 3 4 இந்த மாதிரி தான் அடிக்கடி எங்கள் ஊரில் சிங்கம் புலி அது மட்டும் இல்லாமல் நிறைய விலங்குகள்லாம் இங்கே வரும். அந்த சமயத்தில் எல்லாரும் பயத்தோட ஒரு பக்கம் நடுங்கி போயிடுவாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வலை வீசுவாங்க. இப்போ பிடிச்சுன்னு இருக்காங்க. நான் போனால் தான் அது பிடிக்க முடியும், ஆனால் நான் போகிறதில்ல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் போனதுனால தான் இன்னும் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு ஒரு சிங்கம் வந்துச்சு. அந்த சிங்கம் தானே பயந்துன்னு ஊருக்கே காட்டுக்கே ஓடுருச்சு. அது யாருக்கிட்டையும் அவ்வளோ சரியா குழந்த மாதிரி தான் வந்தா, நான் போனால் பயந்துன்னு வரும். அதனால தானே போனால் நம்மளுக்கு என்னத்துக்கு அதை விடுங்க. சரி வாங்க நம்ம கான்செப்டுக்குள்ளே வரும். அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து விஜயை பற்றி நல்லா உன்னிப்பாக வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஜயை நினச்சின்னு இருக்காரு. விஜய் போயிட்டு ராஜேஸ்வரி உண்மை வாங்கிட்டாரு. இனிமேல் ரஞ்சிதான் என் வாழ்க்கையில் இல்லை, என் வீட்டு வேலைக்காரியை கூட உன்னை சேர்த்துக்க மாட்டேன், அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஜய் என்ன நினச்சின்னு இருக்கீங்க, உன் இஷ்டத்துக்கு பேசினு போயினே இருக்கீங்க, உங்களுக்கு நல்லதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் உங்களுக்கு மனைவி வந்தால் உங்களுக்கு எப்படி பார்த்தோம் தெரியுமா, என் பொண்ணை பார்த்துருந்தா நீ எப்பயும் மனைவி ஆகிட்டு இருப்பேன், என் பொண்ணை பார்த்துக்கிறதுனால தான் நீ இந்த லட்சத்தில் இருக்க, எனக்கு பிடிச்ச என் பொண்ணவே உன்னால் பார்த்துக்க முடியல, நீ எங்கே என்ன பார்த்து கிழிச்சிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு கேள்வி நச்சுன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்வி சும்மா கேட்டாலும் நச்சுன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது தாங்க தில்லாலங்கடி. ஆனால் விஜய்க்கு எத்தனை 2 கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ கூட விஜய் தான் வேணும், விஜய் மாமா தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காளே, இவனுக்கு காதல் எந்த அளவுக்கு இருக்கணும். ஆனால் மற்றவங்களாம் இதை வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது பேர் உண்மையான காதல். நீ என்னை விட்டு போனாலும், என்னை விட்டு விலகினாலும், யார் கூட இருந்தாலும் நீ எனக்கு வேணும், அதுதான் காதல். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிக்கு மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.